குற்றச்சாட்டு உன் பக்கத்து வீட்டுல இருக்க அக்கத்து வீட்டுல இருக்க உனக்கு தேவையான நிர்வாகிகளை கூட்டணி கொடுத்துட்டேன்னு சொல்றேன். என் குற்றச்சாட்டு அது. நீ பாதிக்கப்பட்டது விழுப்புரத்துல, நீ அங்க களத்துக்கு போல. சரி, களத்துக்கு போல, உங்களோட பிரதிநிதி யாரா போனாங்களா? இந்த என்னோட பிரதிநிதி இங்க போயிருக்காங்க, புஷி ஆனந்த் போயிருக்காரு. அதை தாண்டி வேற அந்த கட்சியில யாரும் தெரியல போயிருக்காரு. இல்ல நான் என்னோட பிரதிநிதியா யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ யாரோ ஒருத்தர் அறிக்கையை காட்ட முடியுமா? அறிக்கையை மட்டுமே விட்டு இருக்க விஜய் அவர்கள் அங்க போயிருக்காங்கன்னு என்ன சொல்ல முடியுமா? அந்த களத்துல இருந்தது நாங்க தான். வாழ்வோ சாவோ சார், நாங்க இருக்கோம்ல. நீ எங்க இருக்க? கட்சி ஆரம்பிச்சுட்டா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நீ இருக்கணும். நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணி அது வந்து இது கலா அப்படி இருக்காது சார். இவர் நினைக்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறிடும் நினைக்கிறார். அப்படி கிடையாது. அவர் வந்து அவர் ஓட் டிரான்ஸ்பர் வேற, அவர் இருக்க களம் வேற. களத்துக்கே வராம வீட்டுல இருந்தே எல்லாம் பண்ண அது முடியாது. பாதிக்கப்பட்டதுக்கு இது பண்ணல, வரல. அரசியல் பேசுற மேடைக்கு போறல, அது எப்படி போக முடிஞ்சிச்சு? அப்ப கூட்டம் கூடலையா? அப்ப கூட்டம் வராதா? அந்த கூட்டத்துக்கு பொதுஜனம் யாரா போனாங்களா?